வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, மீன ராசி நேர்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி பலனை பார்க்கலாங்க. இப்போ சனி பகவான் கோச்சாரத்தில் மீன ராசியில் உங்களுடைய ராசியிலேயே ஜல்ம சனியாக அமர்ந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. கோச்சாரத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியிலே ஜல்ம சனியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சனி பகவான் பாருங்க, வக்ரகதி காலமும் ஆரம்பிச்சிருக்கு. அது எப்போ அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரகதி காலமாகும். மொத்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 138 நாட்கள் அந்த சனி பகவான் கோச்சாரத்தில் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யாரு அப்படின்னு எடுத்துட்டா, உங்களுடைய ராசிக்கு பாருங்க, அவர் 11ஆம் அதிபதி லாபாதிபதியாகவும் 12ஆம் அதிபதி விரையாதிபதியாகவும் இருந்து உங்களுடைய ராசிக்கு வந்து அமர்ந்து ஜல்ம சனியாக வந்த காலத்துல இருந்து நீங்க வந்து படாத பாடுபட்டிருப்பீங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சங்கடங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் பாருங்க, இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கக்கூடிய இடத்தையும் பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே அந்த சனி பகவான் இருந்திருப்பார். ஏன்னா ஜல்மத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவர் கர்ம காரகன், செஞ்ச பாவ புண்ணியத்தெல்லாம் கழிக்கக்கூடிய அமைப்புல ஜல்மத்தில் வந்து அமர்ந்து பிரச்சனைகளெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன தருணமோ அதை தரக்கூடிய அமைப்புல அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு அவரே மாரகாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பார்வையாக சனி பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரி இன்னல்கள் பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சனி பகவான் வந்து 3ஆம் இடமான இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால உங்களுடைய கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபம், சங்கடங்கள், அவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் ஏற்படுத்துறது, போக்குவரத்து இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள், பிரச்சனைகள் இருந்திருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானத்தை தொழில் காரகரை பார்க்கறதுனால அவரே வந்து உங்களுக்கு விரையாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருந்தாலும் மாரகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் வந்து சங்கடங்கள், பிரச்சனைகள், தொழிலில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படுத்துறது, கரெக்டாக தொழில் அமையாமல் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அமைப்பு. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா வேலை கரெக்டாக அமையாமல் இடமாற்றம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது, நிம்மதியாக உட்காந்து வேலை செய்ய முடியல அப்படிங்கிற இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவர் ஜல்ம ராசியில இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கும் ஆரோக்கியம் சீராமல் இல்லாமல் வைத்திய செலவு ஒன்று போய் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறது, காலில் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல சங்கடங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, இது எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப கோச்சாரத்துல வக்ரகதியும் அடைந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப வக்ரகதி அடைந்திருக்க சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துல போய் அமர்ந்து உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன் கொடுக்கும்? இப்போ பிரச்சனை கொடுத்த இடத்துல எல்லாம் அப்படியே மாற்று பலனாக யோகத்தை தரக்கூடிய அமைப்புங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சனி பகவான் வந்த காலத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுத்துருப்பாரு. பார்க்கக்கூடிய இடத்தையும் அந்த பாவத்துக்கு உண்டான உயிர்காரகவும் பொருள்காரகம் மூலயமா உங்களுக்கு சங்கடங்கள், பிரச்சனைகள், ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, உங்களை ஆரோக்கிய குறைபாடு, இது எல்லாம் கொடுத்த இடத்துல எல்லாம் அதுல இருந்தே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்புல கூட பிறந்தவங்க மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கிறது. இது வரைக்கும் பிரச்சனைகள், சங்கடங்கள் கொடுத்த, விரோதமா இருந்தது, போக்குவரத்து இல்லாம இருந்தது, பிரச்சனையா இருந்த கூட பிறந்தவங்க எல்லாம் ஒத்துமையா ஆகிறது, நல்ல விசேஷங்கள் கலந்து நல்ல ஒத்துமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கணவன் மனைவி இடையே வந்து கருத்து வேறுபாடெல்லாம் குறைஞ்சி அந்யோன்யமா நல்ல ஒத்துமையா கணவன் மனைவி வாழக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல அந்த சனி பகவான் இருக்காங்க. அதே போல சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா வியாபாரம் விருத்தி அடையிறது, வியாபாரம் மூலியமா நல்ல வளர்ச்சி அடையிறது, நல்ல லாபம் கிடைக்கிறது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக வந்து பலம் பெற்று இருந்து உங்களுடைய ராசியே பார்க்கறாரு அப்படிங்கிறதுனால அவரே தனத்துக்கு காரகர், 10ஆம் இடத்துக்கு அதிபதி, ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 5ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறதுனால லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சொந்த தொழில நல்ல லாபம் கொடுக்கறது, நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைகிறது,
பிள்ளைகள் மூலிமா நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்துறது, பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்கிறது, பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல பலன்கள் எல்லாம் உங்கள் மூலயமா நடக்கிறது, இந்த மாதிரிலாம் சுப விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. மனோ தைரியம் நல்லா இருக்கும். அதே போல் திருமணம் வயது இருக்கிறவங்க மீன ராசி நேர்களுக்கெல்லாம் நீண்ட நாளாக திருமணம் அமையல, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்கர காலங்களில் சனி பகவான் வக்கரகதி அடைந்து குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதே போல் சொந்த தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் மூலயமா நல்லா ஒத்துமையாக இருந்து தொழிலில் நல்லா வளர்ச்சி அடைகிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்காங்க. அதே போல் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, நீண்ட நாளாக உடம்பு சரியில்லை, வைத்திய செலவு இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் உடம்பு ஆரோக்கியம் சரியாகி மருந்து மாத்திரை ஒத்துழைச்சு உங்களுக்கு சீராக எல்லாம் சரியாகி நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சரிங்களா? இந்த சனி பகவான் வக்கர காலம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாகவே மீன ராசி நேயர்களுக்கெல்லாம் இருக்குங்க. குடும்பத்திலும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது, குடும்பம் ஒத்துமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறது, வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறது, அங்கே சம்பளம் நல்லா அதிகமாக கிடைக்கிறது, அது மூலயமா மனசுக்கு நிம்மதி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. வேலை இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மீனராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக இருக்குங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே இருக்கிற வேலை விட அடுத்த வேலை நல்லபடியாக நல்ல வேலை நீங்கள் முயற்சி செய்யும்போது உங்களுக்கு வேலை அமைந்து அந்த வேலை மூலிமா நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக மீனராசிக்கு இருக்குங்க. மீனராசி நேர்களுக்கெல்லாம் இந்த ஜல்ம சனியால் ஏற்படுத்திய இருக்க பாதிப்புகள் எல்லாம் அந்த பாதிப்பு ஏற்படுத்திய வடு தெரியாத அளவுக்கு இந்த 138 நாட்கள் அந்த சனி பகவான் மூலயமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் ஜல்ம சனியாக போயிட்டு இருந்தா அவர் பாடுபடுத்திடுவார், பிரச்சனைகள் அதிகமாக செஞ்சிடுவார். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் கர்மஸ்தானம் எப்படி இருக்கு, பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது, அதையெல்லாம் பொறுத்தே தான் ஜல்ம சனியாக வரும்போது அவங்களுக்கு அந்த பலாபலன் அந்த சனி பகவான் கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நீதிமான், நியாயஸ்தன், அவர் என்ன செய்யணுமோ அதை அப்படியே தரக்கூடிய அமைப்பை அந்த ஜாதகருக்கு தருவார். ஏன்னா சனி பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் நீ தப்பு செஞ்சா உன்னுடைய தப்புக்கு நான் தண்டனை தரேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம, வலிக்கும் கூட நினைக்காம அந்த இடத்த கட் பண்ணி ரத்தம் வருது கூட தெரிஞ்சும் அந்த இடத்த எடுத்து அவங்க இன்னொருத்துக்கு வைப்பாங்க. கரெக்டாக இருக்கணும், நியாயஸ்துன்னு சொல்லுவாங்களே. ஏன்னா துலா ராசியில அந்த தராசு சின்னத்தை கொண்ட துலா ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகமே சனி பகவான் ஆவார். அந்த மாதிரி அந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நியாயஸ்தனங்க. சனி பகவான் பாவ கிரகமாக இருந்தாலும் அவரும் சுப தன்மை கொண்டவரே தான். அவர் கெட்டவருக்கு கெட்டவர், நல்லவருக்கு நல்லவர் அப்படின்னு தன்மை கொண்டவரே சனி பகவான் ஆவார். இதுவே நாங்கள் எந்த ஒரு பாவம் இதுவும் பண்ணாமல் நல்லபடியாக இருந்தானே போதுங்க. சனி பகவான் ஜல்ம சனியாக வந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் சங்கடங்கள் கொடுத்துட்டு அப்புறம் கர்மாவுக்கு பொறுத்து பலன் கொடுத்துட்டு போயிடுவார். சரிங்களா? சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் சனி பகவான் ஜல்ம ராசியாக ஜல்மத்தில் வரும்போது கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த சனி பகவான் இப்போ வக்கரமாகி உங்களுடைய ராசியாதிபதி பலம் பெற்று ராசியை பார்க்கறதுனால நல்ல சுபத்தன்மையாக அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடைய தேசிய புத்தியோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்க இந்த கோச்சாரத்திலும் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கூடுதலான யோகமான பலன்கள் உங்களுக்கு வயதுக்கு ஏற்ப என்ன நடக்கணுமோ, என்ன சுப பலன் தரணுமோ அது அப்படியே இந்த காலகட்டங்களில் அந்த சனி பகவான் மூலயமா உங்கள் ராசி அதிபதி மூலயமா முழுமையாக உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாக மீன ராசி நேர்களுக்கு இருக்குங்க. மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மகர காலம் யோகமான காலமாக எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.